ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் இன்வென்ஷன் ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்னா அது வந்து நியூக்ளியர் பாம் தான். அந்த நியூக்ளியர் பாம்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிரேசி பாலிட்டிக்ஸையும் இன்சைன் இன்ஜினியரிங்கையும் பிரேக் டவுன் பண்ணுவோம். நியூக்ளியர் பாம்புக்கு முக்கியமாக தேவையான ரா மெட்டீரியல் யுரேனியம், அதுவும் யுரேனியம் 235. அந்த யுரேனியம் 235 ராவாக எடுக்கப்பட்ட யுரேனியத்தில் வெறும் 0.7% தான் இருக்கும். மீதி இருக்கிறது எல்லாமே யுரேனியம் 238 இருக்கும். இந்த யுரேனியம் 238 இருந்து யுரேனியம் 235 எடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் சென்ட்ரிஃபியூஜ் என்ரிச்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸில் யுரேனியம் ஓரை யுரேனியம் ஹெக்ஸாஃப்ளோரைடு கேஸாக கன்வெர்ட் பண்ணுறது மூலியமாக ஈஸியாக நம்ம ஐசோடோப்பை அதிலிருந்து செப்பரேட் பண்ண முடியும். இந்த ப்ராசஸில் கன்வெர்ட் பண்ணப்பட்ட யுரேனியம் ஹெக்ஸாஃப்ளோரைடு கேஸை ஒரு சிலிண்டருக்குள்ளே செலுத்துவாங்க. அந்த சிலிண்டர் கீழே இருக்கக்கூடிய ரோட்டர் ரொம்ப ஹை ஸ்பீடில் சுற்றி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் மூலியமாக யுரேனியம் 238 யுரேனியம் 235 தனியாக பிரித்து எடுத்துரும். எதுக்காக யுரேனியம் 235 நியூக்ளியர் பாம்புக்கு சூஸ் பண்ணாங்கன்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஃபிசைல் ப்ராப்பர்ட்டி. யுரேனியம் 235 இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் ஒரு நியூட்ரானை அப்சர்வ் பண்ணுச்சுன்னா அது ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். அப்படி ஸ்ப்ளிட்டான நியூக்ளியஸ்லேருந்து போகிற நியூட்ரான்ஸ் பில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸை போய் அட்டாக் பண்ணும். அப்படியே அட்டாக் பண்ணி ஒரு செயின் ரியாக்ஷனை க்ரியேட் பண்ணும். அந்த செயின் ரியாக்ஷன் எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். அதுதான் இங்கே வேலையை காட்டுது. இப்போ நம்ம கையில் நியூக்ளியர் பாம்புக்கான ரா மெட்டீரியல் இருக்குது. அந்த ரா மெட்டீரியலை எப்படி பாமாக கன்வெர்ட் பண்ணலாங்கிறத அதுக்கு அடுத்து வர நியூக் சீரீஸில் பிரேக் டவுன் பண்ணுவோம்.